அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025வது வருஷத்துடைய சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அமைய போகுது அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடக ராசிக்கான இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத மட்டும் இல்லாமல் சனியோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கான சில பரிகாரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்களோ இல்லை ஜாதகம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகம் ரீதியான தகவல்களை சொல்லும்போது அவங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்களையும் நிறைய தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் கிரகப்பெயர்ச்சி எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மீன ராசியில் இருந்து சனிப்பெயர்ச்சி உங்களுடைய ராசியுடைய 9ஆம் வீட்டில் நிகழப்போகுது. மார்ச் 2025 29ஆம் தேதியில் இருந்து 2027 ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் மீனத்தில் சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை எதிர்பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். இதனால் வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த இழப்புகளில் இருந்து மீண்டு வருவீங்க. தடைகளை தகர்த்தெறிவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். போராட்டங்களும் எதிர்பாராத இழப்புகளும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கும். அதுக்கான ஒரு முடிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த கட்டத்தில் ரொம்பவே வசதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்வீங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகம், ஆரோக்கியம், கல்வி நிலை, காதல் உறவு, திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுதான் நீங்கள் உணர்வீங்க. இதன் மூலியமாக வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு காத்திருக்கு. உத்தியோகத்தின் மூலியமாக ஆதாயம் பெற தாமதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நீடித்த ஆதாயம் இருக்கும். முந்தைய போராட்டங்களில் இருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. ஆனாலும் சில சவால்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். திட்டமிட்டு செயல்படுறது மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன் காத்திருக்கு. நேர்மறையான முன்னேற்றத்தை பெறறதுக்கும் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அன்றாட பணிகள், பொறுப்புகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய பலவீனங்களை அறிந்து செயல்படுறது மூலியமாக உங்கள் இலக்குகளை எளிதாக நீங்கள் பெறக்கூடிய நிலையில் இருக்கீங்க. இந்த அணுகுமுறை மூலியமாக சனியுடைய சாதகமான தாக்கம் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தருது. உத்தியோக வாழ்க்கையை முன்னேற்றி தரக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்காருன்னு சொல்லலாம். அடுத்ததாக குடும்ப உறவு மற்றும் காதல், திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் துணையுடைய கருத்துகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது. அதன் மூலியமாக பரஸ்பரமான புரிந்துணர்வு அதிகரிக்குது. இதனால் கருத்து வேறுபாடுகளை நீங்கள் தவிர்க்கலாம். ஒருவேளை கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னா ஒளிவு மறைவில்லாமல் உங்கள் கருத்துக்களை சொல்கிறது நல்லது. இந்த பரஸ்பரமான பரிமாறுதல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதனால் உறவில் ஒரு பிணைப்பு ஏற்படக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுடைய காதலுக்கு பிறருடைய ஆதரவு இருக்கும். தந்தையுடைய ஆதரவு தேவைப்பட்டால் நீங்கள் உங்கள் கோரிக்கையை நேரடியாக தெரிவிக்கிறது நல்லது. உறவில் பொறுமையும் புரிதலும் ரொம்பவே அவசியம். இளம் வயதினர் மனதில் புதிய காதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அன்புக்குரியவங்களோடு உறுதியான தொடர்பை உருவாக்குவதற்கு வெளிப்படையான தொடர்பு ரொம்ப அவசியம். நேர்மறையான மனநிலையும் இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் ஒளிவு மறைவற்ற தன்மை ரொம்ப அவசியம். புரிந்துணர்வு வளர்க்க இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். வாழ்க்கை துணையோட கருத்துக்களை கவனமாக கேட்கறது நல்லது. அவங்களுடைய கண்ணோட்டத்தில் அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கறது மூலியமாக புரிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தரமான நேரத்தை ஒதுக்கி செலவிடுங்க. உறவுக்கு இது அதிக மதிப்புகளை சேர்க்கும். நம்பிக்கை, மரியாதை, ஒருத்தருக்கான தனித்தன்மை வாய்ந்த குணங்கள்னு பாராட்டுகளை அவங்களுக்கு சொல்வது நல்லது.
ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் பாராட்டி பாருங்கள். அவங்கக்கிட்ட சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். இதனால் உங்கள் திருமண வாழ்க்கை அமைதியாகவும் மன நிம்மதியோடும் இருக்கும். அடுத்ததான் நிதிநிலை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்திரமான நிதிநிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வரவு செலவுகளை பட்ஜெட் அமைத்து செயல்படுத்துறது நல்லது. பணத்தை முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. முதலீடு விஷயத்தில் நிபுணர்களுடைய ஆலோசனையை பெறலாம். பெரியவங்களுடைய ஆலோசனை பெறுவது நல்லது. ஒரே திட்டத்தில் முதலீடு செய்யாமல் பல்வேறு திட்டங்களில் உங்கள் முதலீடுகளை பரப்புறது நல்லது. கடன் வாங்கிறத நீங்கள் தவிர்க்கலாம். அவசியம் தேவை அப்படின்னா திரும்ப செலுத்தக்கூடிய தகுதி அறிந்து அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்கலாம். கடன் வாங்கும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் பற்றிய சந்தை நிலவரம் தெரிந்து கொள்வது, இதன் மூலியமாக உங்களுடைய கடன் வாங்கக்கூடிய திறனை நீங்கள் மேம்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த தகவல்களுடைய அடிப்படையில் நீங்கள் விவேகமாக முடிவுகளை எடுக்கிறது நிதி இலக்குகளை அடைய உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நிதி எதிர்காலம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கைகளில் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் நினைவில் வைத்திருக்கணும். புத்திசாலித்தனம் மட்டும்தான் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது மாணவர்களுடைய கல்வி நிலை அப்படின்னு பார்க்கும்போது கடினமான உழைப்பை மேற்கொள்வது மூலியமாக படிப்பில் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் படிக்கிறது ரொம்பவே அவசியம். மாணவர்களுடைய மனதில் தன்னம்பிக்கையை மேம்படுத்துவது நல்லது. மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதும் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். ஆழ்ந்த ஈடுபாடு நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு பயனளிக்க உதவியாக இருக்குங்க. புதிய விஷயங்களை திறன்களாக மேம்படுத்தி கொள்வதற்கு பயன்படுத்துங்க. இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துறது மூலியமாக தனித்துவமான எண்ணங்கள், ஆராய்ச்சிகள், யோசனைகள் மாதிரியான விஷயங்கள் மூலியமாக மற்றவங்களை நீங்கள் ஈர்ப்பீங்க. பேச்சில் கவனமாக இருங்க. உங்கள் திறமைகளை போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற பயன்படுத்துங்க. நேர்மறையான அணுகுமுறையை பேணுவது மூலியமாக உங்கள் கல்வி முயற்சிகளில் புதிய உயரங்களை நீங்கள் அடையலாம். ஆரோக்கியம் சிறப்பானதாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சிறு உடல் உபாதையாக இருந்தாலும் அதை உடனடியாக நிவர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்க. சின்னதாக ஒரு தலைவலி தானே, அதுக்கு ஒரு மாத்திரை போட்டால் சரியாயிடும் அப்படின்னு நினைக்காம ஹாஸ்பிட்டல் போய் அதை நீங்கள் எதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். வருமுன் காப்பதே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. தேவைப்படும் மருத்துவ சோதனைகள், ஆரோக்கியத்திற்கான பழக்க வழக்கங்கள், சீரான வாழ்க்கை முறைன்னு உங்கள் உடல் உபாதைகளை கணிசமாக குறைக்கக்கூடிய இந்த முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மன அழுத்தமின்றி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோகா, தியானம் மேற்கொள்வது நல்லது. உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி மேற்கொள்வது மூலியமாகவும் நீங்கள் உங்களுடைய உடல்நிலையை நல்ல முறையில் மேம்படுத்தலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடிய முக்கியமான பொருட்களை சாப்பிடுங்க. பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்களை மாதிரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளையும், சுறுசுறுப்பாக இருக்க சில உணவு திட்ட சேஞ்சஸையும் நீங்கள் செய்வது நல்லது. உணவு திட்ட தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுடைய உணவையே சரியானபடியாக அமைத்து கொள்ள உதவியாக இருக்கும். சரியான உடல் செயல்பாட்டுக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியம். உடலுக்கு தேவையான தண்ணீரை குடிக்கிறது மூலியமாகவும் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை மேம்படக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. பலருக்கு நம்மளுடைய உடல் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சே கூட அவங்களுடைய மனக்கவலை அதிகரிக்கும். அதனால் உடலை நீங்கள் எந்த அளவுக்கு பத்திரமா வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கான நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காத்திருக்கு. சனிப்பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய சில தடங்கல்களையும் தீமைகளையும் சரி செய்ய சில பரிகாரங்களை செய்வது நல்லது. சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு தானம் செய்கிறது நல்லது. ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லையும் ஹனுமானையும், விநாயகரையும், சனி பகவானையும் பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது. ஹனுமான் சாலிசாவை தினமும் படிக்கிறதோ கேட்கறது மூலியமாகவும் நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம். சனிக்கிழமைகளில் ஏழை எளியவங்களுக்கும் வீடற்றவங்களுக்கும் போர்வை, துணிகளை தானம் செய்கிறது நல்லது. மது மற்றும் அசைவ உணவுகளை சனிக்கிழமைகளில் தவிர்க்கிறதும் நல்லது. வாயற்ற ஜீவன்களான நாய்கள், காக்கைகளுக்கு நீங்கள் உணவு மற்றும் தண்ணீர் கொடுக்கறது மூலியமாகவும் நற்பலன்களை பெறலாம். அதே போல் உடல் ஊனமுற்றோர் இல்லை முதியோர் இல்லங்களுக்கு போய் அவங்களுக்கு தொண்டு செய்வது மூலியமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக காத்திருக்கு.
இந்த வீடியோ மூலியமா கடக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னு முழுமையான தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.